சுடர் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்க பல்பொருள் அங்காடியில் துப்பாக்கிச்சூடு, 4 பேர் உயிரிழப்பு. அகதிகள் முகாமில் இஸ்ரேல் தாக்குதல், 42 பாலஸ்தீனர்கள் உயிரிழப்பு. ரஷ்யாவில் மத வழிபாட்டு தலங்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல், 17 பேர் பலி. இலங்கை மற்றும் பிலிப்பைன்ஸுக்கு பயணித்த விமானங்கள் கடத்தல், பின்னணியில் ஈரான். கடற்கரையில் திடீரென்று கேட்ட அலறல் சத்தம், போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். அர்கன்சாஸ் மாகாணத்தின் ஃபோர்டைஸ் பகுதியில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் பொதுமக்கள் 4 பேர் உயிரிழந்ததாக அந்த மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட நபர், 2 பாதுகாப்பு அதிகாரிகள் உட்பட 10 பேர் காயமடைந்துள்ளனர். இத்தாக்குதல் குறித்து அர்கன்சாஸ் மாகாண காவல்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில், லிட்டில் ராக் நகரில் தெற்கே 65 மைல்கள் தொலைவில் ஃபோர்டைஸ் நகரம் அமைந்துள்ளது. சுமார் 3200 மக்கள் வசிக்கும் இப்பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடியில் வெள்ளிக்கிழமை காலை 11:30 மணியளவில் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. பாதுகாப்பு அதிகாரிகளுடன் நடந்த துப்பாக்கிச்சூடு சண்டையில் காயமடைந்த டிராவிஸுக்கு மருத்துவமனையில் உயிரில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. உடல்நிலை தேறியதும் அவுசிடா கவுண்டி சிறைச்சாலைக்கு அவர் மாற்றப்பட்டார். துப்பாக்கிச் சூட்டில் 11 மக்கள், 2 பாதுகாப்பு அதிகாரிகள் காயமடைந்தனர். இதில் செர்சி டெய்லர், காலி வீம்ஸ், ராய் டர்ஸ்கீஸ் மற்றும் எலன் ஸ்வேரம் ஆகிய 4 பொதுமக்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். காயமடைந்தவர்களில் ஒரு பெண் உட்பட 4 பேர் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் உள்ளனர். இதுகுறித்து நகர அமைப்பின் உறுப்பினர் ரேட்ரிக் ஜோர்ஜஸ் கூறுகையில், துப்பாக்கிச் சூடு பற்றி பல்பொருள் அங்காடிக்கு அருகிலுள்ள உணவகத்தின் பணியாளர்கள் தகவல் அளித்தனர். இதையடுத்து நாங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தோம். அங்காடிக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த கார்களில் பதுங்கி மக்கள் உயிர் தப்பினர் என்றார். காசாவின் அல்-துஃபா பகுதியில் அல்-ஷாடி அகதிகள் முகாமிலும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 42 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து அந்த பகுதி அரசின் மக்கள் தொடர்பு அலுவலகம் சனிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: காசாவில் உள்ள அல்-ஷாடி அகதிகள் முகாமில் உள்ள வீடுகள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் 24 பேர் உயிரிழந்தனர். இது தவிர அல்-துஃபா பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு விமான தாக்குதலில் 18 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காசா சிட்டி பகுதியில் ஹமாஸ் அமைப்பின் 2 ராணுவ நிலைகள் மீது எங்களது போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தின என்று கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், எங்கள் மக்களுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு படையினரும் அவர்களது நாஜி தலைவர்களும் நடத்தும் அத்துமீறல்களுக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதையடுத்து ஹமாஸை முற்றிலும் ஒழித்து கட்டுவதாக சூளுரைத்த இஸ்ரேல், காசா பகுதியில் வான்வழியாகவும் தரை வழியாகவும் மிக கடுமையாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலில் 37,437 பேர் உயிரிழந்தனர். 10,000க்கும் மேற்பட்டவர்கள் மாயமாகினர். 82,777 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 3,000க்கும் மேற்பட்டவர்கள் கை அல்லது கால்களை இழந்தனர். காசாவுக்குள் நுழைந்த இஸ்ரேல் படையினர் 9,312 பாலஸ்தீனர்களை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர். இஸ்ரேல் தாக்குதலுக்கு அஞ்சி சுமார் 19 லட்சம் பேர் தங்களது இருப்பிடங்களை விட்டு வெளியேறி தவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் காக்கசஸ் மாகாணம், மங்கங்கலா, டர்பெண்ட் ஆகிய நகரங்களில் உள்ள மத வழிபாட்டு தலங்கள் மீது பயங்கரவாதிகள் நேற்றிரவு பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். கிறிஸ்தவ மற்றும் ஜூத மத வழிபாட்டு தலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. மத வழிபாட்டு தலங்களுக்குள் புகுந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். மேலும் மத போதகரை கழுத்தறுத்து கொலை செய்த பின்னர் மத வழிபாட்டு தலங்களை தீ வைத்து கொளுத்தினர். அதேபோல் டர்பெண்ட் நகரில் உள்ள போலீஸ் சோதனை சாவடியை குறிவைத்தும் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இந்த கொடூர தாக்குதலில் 17 பேர் உயிரிழந்தனர். இதில் பெரும்பாலானோர் போலீசார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயங்கரவாத தாக்குதல் IS பயங்கரவாத அமைப்பால் நடத்தப்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக கடந்த மார்ச் மாதம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இசை நிகழ்ச்சி நடந்த அரங்கில் புகுந்து IS பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 137 பேர் கொல்லப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
நூற்றுக்கணக்கான மில்லியன் மதிப்புள்ள 2 ஏர்பஸ் A340 ஜெட் விமானங்கள் லிதுவேனியாவிலிருந்து ஈரானுக்கு கடத்தப்பட்டுள்ளன. இந்த ஏர்பஸ் A340 விமானங்கள் இரண்டும் முதலில் லிதுவேனியாவிலிருந்து இலங்கை மற்றும் பிலிப்பைன்ஸுக்கு சென்று கொண்டிருந்தன. எனினும் நடுவானில் வைத்து இந்த விமானங்கள் ஈரானில் தரையிறங்கும் வகையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. அடையாளம் தெரியாத தரப்பினர் லிதுவேனியாவில் இருந்து இந்த விமானங்களை ஈரானுக்கு வெற்றிகரமாக கடத்தியுள்ளனர் என்று டிஃபென்ஸ் செக்யூரிட்டி ஆஃப் ஏசியா இணையம் தெரிவித்துள்ளது. இந்த ஏர்பஸ் A340 விமானங்களில் ஒன்று மெஹ்ராபாத் விமான நிலையத்தில் தரையிறங்கியதாகவும் மற்றொன்று தெற்கு ஈரானில் உள்ள சார்பகாரில் உள்ள ஹெனாக் விமான நிலையத்தில் தரையிறங்கியதாகவும் லிதுவேனியாவின் ஊடக அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. இதற்காக இந்த 2 வணிக விமானங்களையும் ஈரான் கடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த 2 விமானங்களும் ஈரானிய வான்பரப்பிற்குள் நுழைந்தவுடன் அவற்றின் இறுதி நிலைகளை கண்காணிப்பதை தடுக்க அவற்றின் டிரான்ஸ்பாண்டர்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக 2022 ஆண்டில் இதுபோன்ற சம்பவம் ஒன்றில் 4 வணிக ஏர்பஸ் A340 விமானங்கள் ஜோஹன்னஸ்பர்க்கில் இருந்து உஸ்பெகிஸ்தானை நோக்கி புறப்பட்ட போது அவை ஈரானில் தரையிறக்கப்பட்டன. இதன்படி ஈரானிய வணிக விமான நிறுவனங்கள் புதிய வணிக விமானங்கள் மற்றும் உதிரி பாகங்களை கொள்வனவு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடைகள் ஈரானிய வணிக விமானத்துறையில் நெருக்கடிக்கு வழிவகுத்தன. அத்துடன் சுமார் 500க்கும் மேற்பட்ட விமானங்கள் உதிரி பாகங்கள் இல்லாது பறக்க முடியாமல் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனெக்டிகட் மாகாணத்தின் பிரபல கடற்கரையில் 2 இளம் சிறார்களை நீரில் மூழ்கடித்து கொலை செய்ய முயன்ற தந்தையை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். கனெக்டிகட் மாகாணத்தின் மேற்கு ஹெவன் நகரத்தில் கடற்கரை பகுதியில் ரோந்து நடவடிக்கையில் அதிகாரியொருவர் ஈடுபட்டுள்ளார். உள்ளூர் நேரப்படி நள்ளிரவு 2:30 மணியளவில் நிசன் SUV ஒன்று கடற்கரையில் நிறுத்தப்பட்டிருந்ததை அந்த அதிகாரி அவதானித்துள்ளார். இந்நிலையில் திடீரென்று சிறார்கள் உயிருக்கு பயந்து அலறும் சத்தம் கேட்க அந்த அதிகாரி உடனடியாக வாகனம் நிறுத்தப்பட்டிருந்த பகுதிக்கு விரைந்துள்ளார். அங்கே கண்ட காட்சி அந்த அதிகாரியை அதிர வைத்துள்ளது. தந்தை ஒருவர் தமது பிள்ளைகள் இருவரை நீரில் மூழ்கடித்துக் கொள்ள முயன்றுள்ளார். அந்த அதிகாரி அவர்களை நெருங்கவும் அந்த தந்தை இன்னும் ஆழத்திற்கு சென்றுள்ளார். பிள்ளைகள் அப்போதும் அலறியபடியே இருந்துள்ளது. இந்நிலையில் உதவிக்கு அப்பகுதியில் இருந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சேர இறுதியில் அந்த சிறுவர்களை போலீசார் மீட்டுள்ளனர். பின்னர் முதலுதவி அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சனிக்கிழமை நடந்த இந்த சம்பவத்தில் சிறார்கள் இருவரும் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து அந்த தந்தை சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தின் பின்னணி தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகிறது.